ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து சந்திக்கிறதா இருக்கார். கரூர் மக்களை பாதிக்கப்பட்டவங்களை அதற்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்து காவல்துறைக்கிட்ட ஒரு அனுமதி வந்து கேட்டிருந்தார். அதாவது நான் வந்து போகிறப்ப பின்னாடி யாரும் வந்து வரக்கூடாது, பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் யாரும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சில கோரிக்கைகள்லாம் வந்து வச்சுருந்தார். திருச்சி வந்து விமான நிலையத்துல இறங்கும் போது திருச்சி விமான நிலையத்துல யாருமே இருக்கக்கூடாதான். இல்ல பேசாம திருச்சி விமான நிலையத்துல லீவ் விட்டுருவோமா? திருச்சி விமான நிலையத்துல இருந்து கரூர் போற வழியில இவருக்கு ஃபுல்லாவே கிரீன் காரிடார் பாதுகாப்பு கொடுக்கணுமா? அது என்ன அப்படின்னா, இல்ல கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கெல்லாம்? கிரீன் காரிடார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உடல் உறுப்பு தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு போறாங்களோ அந்த டெஸ்டினேஷன், இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு சென்னை அந்த வண்டி வந்து அந்த ஆம்புலன்ஸ் எங்கேயுமே நிக்காது. சோ அது வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது வரைக்கும் போலீஸ் வந்து அந்த டிராபிக்கை வந்து கிளியர் பண்ணும். எங்கேயுமே ரெட் சிக்னல் இருக்காது, கிரீன் சிக்னல் மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகுறதுக்கு. இல்ல நீ என்ன நெஞ்சு இல்லையா படுத்திருக்க, உனக்கு நாங்க அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் சந்திக்க போற இல்லங்கள்ல யாருமே வந்து எந்த ஊடகங்களும் போகக்கூடாதான், எந்த பொதுமக்களும் போகக்கூடாதான், இவருடைய வாகனத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த வாகனமும் போகக்கூடாதான். பேசாம திருச்சியில இருந்து கரூர் வரையும் எல்லா மக்களையும் ஊரை காலி பண்ணிட்டு போக சொல்லிடுவோமா? இந்த கத்தி படத்துல வர டயலாக் மாதிரி, நாங்க வேணும்னா கொஞ்ச நாள் ஊரை காலி பண்ணிட்டு போயிடட்டுமா நீங்க கரூருக்கு வந்துட்டு போறது வரைக்கும்? சரி, எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க திருச்சியில இருந்து கரூருக்கு போறீங்கல்ல, அந்த ரோட்ல வேகத்தடையாவது இருக்கலாமா, இல்ல அதையும் எடுத்து மாத்த சொல்லிடலாமா நீங்க வர்றீங்க அப்படின்ட்டு? அதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருத்தவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த கோரிக்கை மட்டும்தானா, இல்லை ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து தூக்கி உங்களை டேரெக்டாக கரூர் கழிச்சிட்டு போயிடட்டுமா, வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு வந்து தாவைக்காவை சேர்ந்தவங்க கதறு கதறு பதறு பதறு அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து என்னை பார்த்து கதறு கதர்னு சொல்கிறீங்களே, உண்மையாக கதர்னது யாருன்னு தெரியுமா? உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றம் வந்து போனீங்க, உங்கள் சைட்லேருந்து என்னென்னமோ நீங்கள் வந்து கோரிக்கைகள்லாம் வச்சிங்க, எதுவுமே வந்து நடக்கலை, இனியாச்சும் நீங்கள் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்களை பார்த்து திரும்ப வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம இப்போ கேட்போம். இன்பாக்ஸ்ல வந்து கதறு கதறு பதறு பதறுன்னு மெசேஜ் பண்ணி வச்சிருக்க எல்லா தற்குறிசுக்கும் வணக்கம். இல்ல உயர் நீதிமன்றம் சொன்னதுல உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் போயிட்டு வந்தீங்க. சரி, ஓகே. உச்ச நீதிமன்றம் போயிட்டு நீங்களே எல்லார்ட்டையும் வந்து கதறுங்கிறதும் பதறுங்கிறதும் ஆக்சுவலா யாரு கதர்னா அப்படின்னு பாத்துருவோமா? நீங்க எதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க? சிபிஐக்கு வழக்க மாத்துங்கன்னு. மாத்தியாச்சா? இல்ல எஸ்ஐடியோட விசாரணைய தடை பண்ணணும்னு கேட்டீங்க. தடை பண்ணியாச்சா? இல்ல புஷி ஆனந்த் இப்படி ஒரு பொதுச் செயலாளரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. புஷி ஆனந்தோட முன்ஜாமீன் கிடைச்சாச்சா? இல்ல அந்த லாட்டரி டிக்கெட் ஆதவ் அர்ஜுனாவோட கேஸ் முடிச்சாச்சா? இல்ல எல்லாத்தையும் விட நடிகர் விஜய் அவர்களை உயர் நீதிமன்ற கடுமையான வார்த்தைகளை சொல்லி கண்டித்திருந்தது இல்லையா, அந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கியாச்சா? இல்ல மதிப்புக்குரிய திரு அஷ்ராகர் அவர்களுடைய விசாரணையை தொடரக்கூடாதுன்னு ஏதாவது தடை ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? இல்ல மொத்தத்துல நீங்க என்ன பண்ணீங்க? இந்த வழக்க உயர் நீதிமன்றம் விசாரிச்சதுனால எங்களுடைய அரசியல்ல பின்னடைவு வந்திருக்கு அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துல போய் கதறிட்டு வந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, கதர்னது யாரு? இவங்க பேசுறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இப்போதைக்கு வந்து தாவேக்காவுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று தனித்து தேர்தலில் வந்து போட்டியிடணும், இல்லைனா அதிமுக கூட போய் வந்து சேரணும். அதிமுக பாஜக வந்து பிரிவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை. ஏன்னா ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஒருவேளை பாஜகவை கலட்டி விட்டு அவர் வெளில வந்தார்னா அவருடைய நம்பகத்தன்மை இன்னும் மோசமாக மாறிடும். அந்த ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டார். அதனால் அதிமுக பாஜக பிரிவதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இந்த கூட்டணிக்குள்ளே தாவேக்கா போணுச்சு அப்படின்னா தமிழக அரசியலில் நிச்சயமாக பெரிய மாற்றம் வந்து நடக்கும். யார் ஜெயிப்பாங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி கூட வந்து ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய் வந்து தனித்து போட்டிட்டார் அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமாக போயிடும். ஏன்னா 4 முனை போட்டி வந்து இருக்கும். ஒரு சைடு அதிமுக, ஒரு சைடு திமுக, ஒரு சைடு நாம் தமிழர், மற்ற கட்சிகளும் இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து தாவேக்கா. அந்த மாதிரி தனித்து 4 முனை போட்டி நிலவுறப்ப கண்டிப்பாக திமுக வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.